தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் கோயில் பெருந்திட்ட வளாக பணி தொடர்பாக வீடியோ வெளியிட்ட பாஜக பிரமுகரை காவல்துறையினர் வீட்டிற்கு சென்று தேடினர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் 300 கோடி ரூபாய் மதிப்பில் பெருந்திட்ட வளாக பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதில் கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு கோயில் வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்ட கழிப்பிடம் பயன்பாட்டுக்கு வந்தது. ஆனால் கழிப்பறையில் அனைத்து பொருட்களும் தற்போது சேதமடைந்து உள்ளதாகவும் தரமாக கட்டவில்லை என்றும் குற்றம் சாட்டி பாஜக மத்திய அரசு நலப்பிரிவு தெற்கு மாவட்ட செயலாளர் பிருத்திவிராஜன் வீடியோ ஒன்றை வெளியிட்டிருந்தார். எதுக்கு முதல் கூட்டு வரணும், என்ன கேஸ்ன்னு சொன்னீங்கன்னா நாங்க லாயரோட வர போறோம் காலையில. நீங்க சொல்லுங்க என்ன கேஸ்ன்னு. வீட்டுல இல்ல இல்ல உங்க அப்பாவுக்கு மேல அவருக்கு தெரியும். சரியா? இல்ல அப்ப நீங்க எங்க அப்பாட்ட பேசுங்க. அவங்க நேர்ல வரும்போது அவங்ககிட்ட பேசுங்க. நீங்க என்கிட்ட வந்து பேசினா என்ன கேஸ் எது நீங்க என்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும்ல. இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் திருச்செந்தூரில் உள்ள பிருத்திவிராஜ் இல்லத்திற்கு காவல்துறையினர் சென்றனர். 2023ஆம் ஆண்டு அவர் மீது பதியப்பட்ட வழக்கு தொடர்பாக பிருத்திவிராஜை விசாரிக்க வந்துள்ளதாக வீட்டில் இருந்தவர்களிடம் காவல்துறையினர் தெரிவித்தனர். ஆனால் பிருத்திவிராஜ் வீட்டில் இல்லை என அங்கிருந்தவர்கள் தெரிவித்த நிலையில் அரை மணி நேரம் காத்திருந்த காவல்துறையினர் பின்னர் திரும்பிச் சென்றனர். நான் எதுக்கு திறந்து காட்டணும்? நீங்க யாருன்னே தெரியாது. 10 பேர் காலை 4 மணிக்கு வந்து என் கதவு போட்டு மிதிக்கீங்க, ஜன்னலை உடைக்க ட்ரை பண்றீங்க, லைட் உள்ள எடுத்து மிரட்டுறீங்க.